திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு இறங்கிச் செல்லக்கூடாது என்று திமுக மூத்த அமைச்சர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக ஒதுக்கிய 25 தொகுதிகளை ஏற்க காங்கிரஸ் மறுத்திருக்கக்கூடிய சூழல்ல 41 தொகுதிகள் வரை அது கேட்டதாக இன்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது கூட கேட்டதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு இறங்கி செல்லக்கூடாது அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்கிற முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா இல்லையா அப்படிங்கிற பிரதான கேள்வி இப்போ எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த புதிய அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி காங்கிரசுடைய நிபந்தனைக்கு இறங்கிச் செல்லக்கூடாது என்று திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் முதல்வருக்கு வலியுறுத்தி இருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விலகுமா அப்படின்னு இன்று இரவு இல்லைன்னா நாளை மதியத்துக்குள்ள ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்னு தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில 41 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல் வெளியாகுது. குறைந்தது 35 வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு வலியுறுத்தலா இருக்கு திமுக தலைமையிடம். ஆனா இன்றைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசியிருந்தார். 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்புல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசியா 31 தொகுதிகள் வரைக்கும் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 28 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இப்போ ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நிபந்தனைக்கு திமுக இறங்கி செல்லக்கூடாது அப்படின்னு திமுகவின் மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வலியுறுத்துவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திமுக 25 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு முன்வரக்கூடிய நிலையில அந்த 25 அப்படிங்கிற நம்பர்ல 28 வரைக்கும் கூட போகலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி சொல்லக்கூடிய 35 அப்படிங்கிற நிபந்தனைக்கு நம்ம இறங்கி செல்லக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் சிலர் ஒரு வலியுறுத்தல சொல்றதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதி ஒதுக்குனா தேர்தல் முடிவுல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு திமுக மூத்த தலைவர்கள் சிலர் முதலமைச்சரிடம் சொல்லக்கூடியதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. திமுகவுடன் காங்கிரஸ் இருந்தாதான் காங்கிரஸ் கட்சியால சட்டமன்றத்துக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சொல்லியிருந்தார். திமுகவும் அரசியல் கட்சி தான், காங்கிரஸ் கட்சியும் அரசியல் கட்சி தான். காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா அவங்க திமுக கூட்டணியில தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அமைச்சர் ரகுபதி சொல்லியிருந்தார். இப்படி திமுக அமைச்சர் கருத்து இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிபந்தனைக்கு நம்ம இறங்கி போக கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் சிலரோட பதிலா இருக்கிறது. காங்கிரஸ் தேசிய தலைமை எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகுது, அவங்க இந்த தொகுதி எண்ணிக்கையில குறைஞ்சு வருவாங்களா, திமுக கொடுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கு அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்கிறதா இல்லையா அப்படின்னு இன்று இரவு இல்லைன்னா நாளை மதியத்துக்குள்ள அது உறுதியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. ராஜ்யசபா வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது திமுக தரப்புல இன்று இரவு இல்லைன்னா நாளை மதியத்துக்குள்ள வெளியாகிடும். ராஜ்யசபா தேர்தல் பட்டியல்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டால் அந்த கூட்டணி உறுதியாகும். இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு இடம் திமுக தரப்புல கொடுக்கல அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில மீண்டும் சிக்கல் நீடிக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. ரைட். இன்று காலை முதலே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு இழுபறியாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு இந்த பிளேஸ் ஆஃப் கிரீஷ் ஜோடங்கர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டார். முதலமைச்சருடைய இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்கள் வரைக்கும் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனேயே முடிவு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் திமுக தரப்புல முதல்வர் மு.க. ஸ்டாலின் தங்களால எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு
தகவலை சொன்னதாகவும் ஒரு முடிவை அவங்க சொன்னதாகவும் அந்த முடிவை காங்கிரஸுடைய மேலிடத்திற்கு திரு ப சிதம்பரம் அவர்கள் கொண்டு செல்வார். ஸோ இறுதி முடிவு இப்போ காங்கிரஸ் கட்சி கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது கள யதார்த்தமாக இருந்தது. இதுக்கு நடுவில் தான் இன்று இரவுக்குள்ளாக திமுக மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. அதில் 3 பேர் கொண்ட பட்டியல் வெளிவருமா, 2 பேர் கொண்ட பட்டியல் வெளிவருமா, அந்த எண்ணிக்கையை வச்சு காங்கிரஸ் உடைய அந்த கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையா, இது போன்ற தகவல்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப நாளை மதியத்திற்குள்ளாக காங்கிரஸ் கட்சி அதனுடைய முடிவை தெரிவிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவுடைய அந்த மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலும் இன்று இரவோ அல்லது நாளை மதியத்திற்குள் வெளிவரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் இந்த வேட்பாளர் அந்த நாமினேஷனுக்கான அந்த இறுதி தேதி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழலில் இன்று இரவோ அல்லது நாளையோ திமுக மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலை வெளியிடும். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இறுதி முடிவை நாளை மதியத்திற்குள் தெரிவிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் என் ரமேஷ் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் ஆகியோர் ஸ்ரீ ஆர் கிருஷ்ணமூர்த்தி நினைவு விருது பெறுகிறார்கள்.